இந்த வந்துட்டு மொக்கப் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்ப இதுல வந்து நம்ம கொடுத்த என்னது கிரியேட் அ மொக்கப் ஆஃப் டி ஷர்ட். சாரி, ஷேர் பண்ண முடியல. வெயிட். இப்போ இதை வச்சு அது மொக்கப் பண்ணி தரோம். இந்த மாதிரி விஷயம் ஒன்றும் செய்யலாம். நீங்கள் விசிட்டிங் கார்டு ஒன்று டிசைன் பண்ணுறீங்க, அந்த விசிட்டிங் கார்டை போட்டு விட்டு இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் ChatGPT தான் நார்மலாக சொல்லி தர போகிறேன். அதான் மொக்கப் செய்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கு என்னெல்லாம் படிச்சுக்கிறோம், ஒரு ஃபோன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அது கிரேடிங் கொடுக்குறது, அது ஒரே ஸ்டைலில் எப்படி இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸ்டைல் விஷயத்தில் பார்த்தா அப்புறம் ஃபோன் சர்ச் பண்ணுறது, ஃபோன் டவுன்லோட் பண்ணுற அந்த விஷயங்கள் பார்த்தோம். இப்போ அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று போடுறீங்க, வச்சுக்கிடுவோம் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறீங்க. இந்த ஃபோட்டோவுக்கு இந்த இது கேர்வ் டிகிரி கோர்னர் ரவுண்டிங், இந்த ரவுண்டிங் கொடுத்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுறீங்க. ரைட். அப்புறம் போர்டர் இருக்குது, போர்டர் கொடுக்குறீங்க. போர்டரோட கலர் மாற்றணும். இதில் போர்டரோட கலரை நீங்கள் ஒரு கிரேடியன்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த கிரேடியன்ட்க்கு நீங்கள் கலர் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி மாற்றி இதில் பேத்தி கொடுத்தா கலர் மாற்றுறதுக்கு வரும். இப்போ இது வந்து ஒரு நாவல் கலர், இது வந்து ஒரு சிவப்பு கலர். சும்மா கலர் அழகாக்கிறதுக்கு செய்யல, சும்மா செய்கிறேன். இப்படி செஞ்சுட்டீங்க. அதுக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் குறைச்சி பேக்ரவுண்டில் போகிறாப்புல செட் பண்ணுறீங்க. இது எல்லாம் செஞ்சுட்டீங்க. இப்போ திருப்பி இன்னொரு ஃபோட்டோ ஒன்று வருவது. இந்த இடத்துக்கு இந்த ஃபோட்டோக்கு பதிலாக இதை மாற்றோன்னு. அப்போ இதே விஷயத்தை இது எல்லாத்துக்கும் திருப்பி செய்யறதா மோலே செஞ்சிருக்க தேவையில்லை. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இங்கே கொப்பி ஸ்டைலில் கொடுக்குறீங்க. அந்த இதை கொண்டு வந்து இதில் கிளிக் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் இதுக்கு என்னென்னலாம் செஞ்சு டிரான்ஸ்பரன்சி கொடுத்தீங்க, கவுண்டர் பண்ணீங்க, அவுட்லைன் கொடுத்தீங்க, அவுட்லைன் கிரேடிங் கொடுத்தீங்க, அது எல்லா விஷயமுமே இதுக்கு அப்ளை ஆகிடும். அப்போது கொப்பி ஸ்டைலுங்கிற விஷயத்தை இந்த வரைக்கும் நான் படிச்சுக்கணும். இந்த கொப்பி ஸ்டைல் வந்து ஃபோட்டோஷாப்லேயும் இங்கே நாம தான் அடுத்த கிளாஸுக்கு பார்ப்போம். ரைட், இவங்க தான் நான் படிச்சுக்கணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாவது செஞ்சு அனுப்புங்க. இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஆளுக்கு ரொம்ப குறவாய்க்குது, நைஸ்ன்னு விளங்க மாட்டேங்குது. கிளாஸுக்கு வரையில் என்ன சொல்லி தரையில் ஏதாவது மிஸ்டேக் போய்க்குது, அதில் டைமிங் பிரச்சனை வைக்கிறோம், என்னோட தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்னத்துக்காக வர மாட்டேங்கிறாங்களோ, இல்லாட்டி கிளாஸ் நல்லா ஆயிக்க மாட்டேங்கிறீங்க, யூஸ் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன விஷயமா இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிளாஸ் யூஸ் ஆகிக்குதா? தமிழ் டைப்பிங் எதில் டைப் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. விளங்கிட்டேன் தம்பி. அது வந்து நான் டைப் பண்ண எதில் தெரியுமா? நீங்கள் நார்மலாக போனால் கூகுளில் போயிட்டு கூகுள் இந்த கூகுள் இன்புட், கூகுள் இன்புட், சரியா? கூகுள் இன்புட் சொல்லி சர்ச் பண்ணுங்க, வரும். அந்த ட்ரை கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆன்லைன்லையும் இதை கிளிக் பண்ணுங்க. போனால் இந்த இன்புட் இது வந்துடும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் யூஸ் பண்ண இயலாம். எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண இயலாம். அரபிக் வேண்டாம், அரபிக் அரபிக். ஆனால் இது அதுண்டா வரும். அது உங்களுக்கு என்ன பேர் என்ன பாசை வேணுமோ அந்த பாசையை கொடுத்து நம்ம அடிக்கலாம். நம்ம சும்மா வாசிக்கிற மாதிரி அடித்தா சரி. உம், so, இந்த மாதிரி நமக்கு வேண்டியது வந்து நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இதில் நீங்கள் இப்படி அடிங்கண்ணே, பால்ட் அடிக்கிறீங்க. இதில் எல்லாமே கடந்து இல்லைன்னா வரும், அந்த இல்லைன்னா வரும், எது வேணும் உங்களுக்கு சொல்லியில் அதே காட்டும். அப்போ இதில் மூணாவது வரும் மாதிரி மூணு நம்பர் அடிச்சுட்டா சரி. இல்லாட்டி வால்ட்டு கொடுத்துட்டு மூணாவது கொண்டு போய் கிளிக் பண்ணிவிட்டாலும் சரி. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் காட்டும் இதில். ரைட். இப்போ சொல்லுங்க அஸ்லி தான் கொஞ்சம் காய்ச்சி காய்ச்சிக்கிறாரு. அஸ்லி, சொல்லு, கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக ஈக்குதா, சொல்ற விஷயங்கள் விளங்குதா, என்னத்துக்கு வர மாட்டேங்கிறாங்களோ, ஏன்னா காசை கட்டி போடாது வராமிக்குது, யூஸ்ஃபுல் நினைக்கிறாங்களோ, என்ன விஷயம் ஒன்றும் விளங்க மாட்டேங்கிற இன்னைக்கு. நீ என்ன நினைக்கிறீங்கன்னா டைமிங் பிரச்சனை இவ்வளோ ஆகிக்குமா? ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணப்படையில உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு எல்லாம் விளங்குதா? அவருக்கு ஓகே, எனக்கு ஓகே போட முடியும். ஓகே, நாம கண்டினியூவாக கொண்டு போவோம். நம்ம போட்டாப்புல திங்கள் செவ்வாய் புதன் என்னன்னா திங்கள் செவ்வாய் புதன் கிளாஸை நாம கொண்டு போவோம். ஆளுக்கு அதை பார்த்துட்டு இல்லாத இன்ஷால்லா நாம அதுக்கு தக்க நம்ம கிளாஸை செஞ்சுட்டு போவோம். ரைட். அடுத்த கிளாஸ் திங்கக்கிழமை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது டவுட் இருந்தால் இன்னைக்கு பேசணும் செட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். சந்திப்போம். மீட்டிங் முடிக்கிறேன்.